no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜில் மேடையில பேசுறதுக்கான காரணம் ஒரு செக்டார் 1%, ஒரு 2%, 3% வாக்கு இருக்கு, அதை டார்கெட் பண்றீங்களோ? உசிலம்பட்டியில பேசுறீங்க, அங்க போயிட்டு அங்க பெரியார திட்ட வேண்டிய தேவையே எழுது. பெரியார் இந்த மாதிரி செலக்டடா சில இடங்கள்ல பெரியார் மண் என்று சொல்ற வரைக்கும் பெரியார்னு எல்லா வரலாற்றையும் ஒருமுகப்படுத்தி திணிக்கிற வரைக்கும் நாங்க பெரியாரை கிழிச்சவங்க ஒரு விஜில் அமைப்பு மேடல போய் எப்படி ஏறலாம், அது எப்படி பிராமண கடப்பான்னு பேசலாம்னு சொன்ன நீங்க அவ்வளவு இதுக்கு பொங்குற நீங்க 2001 எதற்காக பாஜக கூட்டணிக்குள்ள விசிக்க அங்க வைத்தது? எதற்கு காரணம்? எதுக்கு அங்க வச்ச? பிராமண மேடையில போயிட்டு அங்க நின்னுகிட்டு பாரதிதாசனை நீங்க ஏத்துப்பீங்களா? இதே மாதிரி ஒரு பாரதிதாசனுக்கு ஒரு விழா வைப்பீங்களான்னு கேட்டிருக்கலாம் இல்லங்க. அங்க எங்க அதை கேட்கணும்? இல்ல கேட்கணும் இல்ல, அதை கேட்கணும் இல்ல. நீங்க அங்க போய் பெரியார திட்டத்துக்கு அந்த மேடையை பயன்படுத்திட்டீங்களா? இப்ப கருணாநிதி குடும்பத்தை பார்க்க போறோம், மூகாமுத்து சாவுக்கு சாலினை பார்க்க போறோம். ஏன் இவ்வளவு கேவலமா ஆட்சி தரீங்க போய் கேட்க முடியுமா? தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியல், தமிழனுக்காக பேசக்கூடியவர் தம்பின்னு சொன்ன திரு சீமான் அவர்களாம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அட்டாக் பண்ணிருக்கணும்ல, கேள்வி கேட்டு. நாங்க அக்ரெசிவா அட்டாக் பண்ணோம்னா அவர் வாயை மூடிட்டு வீட்டுல படுத்துவார், வாயை திறக்க மாட்டாரு. செத்த வீட்டுல இள வீட்டுல தாங்க பிணம் மட்டும் நடக்கும், பாக்கெல்லாம் அழுவாங்க. இங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லணும்ல, என்ன முடக்குறாங்க, என்ன பழி வாங்குறாங்க, ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்ல மாட்டாருன்னா நான் எப்படி? இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தூக்குவது பிராமண கடப்பாறையா பிராமணிய கடப்பாறையா? இல்லங்க, நீங்க அது இல்ல நீங்க யாரு குடிக்காங்கன்றதுதான் அந்த கடப்பாறை முக்கியம்ன்றாங்க. பிராமண இல்ல, அந்த கடப்பாறை யாருடைய கடப்பாறை? யாரோட கடப்பாறை? பிராமணர்களின் கடப்பாறை. பிராமணர்களுக்கு பிரச்சனையா பிராமணிய பிரச்சனை? பிராமணியம் தான் பிரச்சனை. அப்ப பிராமண கடப்பாறை தான் தூக்குறோம். பெரியாரே பேசுறியா நீ சங்கி, நீ இந்துத்துவ அடியாடு, நீ யாருக்கோ பாதை போட்டு தர்ற அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறது, உள்ள கற்பிக்கிறது. நான் பெரியார் விமர்சனம் பண்ணா நீ கொண்டாடுற திருவிக்கா, நீ கொண்டாடுற வாவுசி, நீ கொண்டாடுற மரமலையாட்டிகளார், இவங்கெல்லாம் பெரியார போட்டுனாங்க. பெரியார் அப்படி சொல்ல, என்னைய விமர்சிடா, என்னைய பற்றி நீங்க எதையாவது நீ ஆய்வுக்கு உட்படுத்து, என்னைய நீ நல்லவன்னு சொல்லாத. அதை சொல்லவே மாட்டோம். சொன்னாரு, சொல்லவே மாட்டோம். பெரியாரே சொல்லிருக்காரு. நீங்க என்ன சொல்றது? பெரியாரே சொல்லிருக்காரு, என்னை நல்லவன் எல்லாம் சொல்லாத, ஏன்னா நான் யாருன்றது அப்போ தெரிஞ்சுக்கிட்டான் போயிட்டு. அதான் நாங்களும் சொல்றோம்ங்க, அதாங்க நாங்களும் சொல்றோம். நீங்க பண்ணா மறுவாசிப்பு பண்ணலாம், பகுப்பாய்வு பண்ணலாம். நான் காரணம் சொல்றேன். நான் இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம், என்ன தர்க்கம் என்கிட்ட எடுத்து வைக்கிறேன். பெரியாருக்கும் தர்க்கம் இருந்தது. என்ன சொல்லுங்க? நீங்க அந்த தர்க்கத்தை என்ன சொல்லுங்க? நான் எடுத்து வச்சு பேசுறேன். சொல்லுங்க. பெரியாருக்கும் தர்க்கம் இருந்தது. சொல்லுங்க நீங்க. ஏங்க அவர் எல்லாத்தையுமே வாதம் மட்டும் தான் பண்ணிருக்காரு. அது விதண்டா வாதம்ங்கறேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு கார்த்திக். வணக்கம். 2026 இந்த வருடம் தேர்தல் ஆண்டு. பரபரப்பா போயிட்டு இருக்கீங்களா? பரபரப்பா தான் இருக்கு. எந்நேரமும் விஜய் அட்டாக்கே ஓவரா இருக்கு. நான் முதல்ல அங்கிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். பாவம் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவருடைய ஜனநாயகன் படம் வர முடியல, சிபிஐக்கும் போய் வந்திருக்காரு. இந்த மாதிரி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கணும், அதானே தமிழராரம். நம்ம தானே? அதையும் கிண்டல் கேலி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. விஜய் பாதிக்கப்படாரா? ஆமா, இப்ப ஜனநாயகன் படம் வரல பாத்தீங்களா? எவ்வளவு சிக்கல். அதை பத்தி என்ன சொன்னார் அவரு? சொல்லுவாரு, எப்ப பேசுவாருங்க. அவருக்கு சிக்கல் இருக்குன்றத எப்பங்க நிர்மல்குமார் சொல்லிட்டாருல்ல. நிர்மல்குமார் என்ன மவுத் பீஸ? இவருக்கு வாய் இருக்குல்ல, படத்துல இவர் தானே பேசுறாரு, பக்கத்துல உள்ள ஆள் பேசுறது இல்ல. இது என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரியம் வழக்கத்துக்கு மாறா அது கெடுபிடி விதிக்குது, காலம் தாழ்த்துது, இழுத்தடிக்குது. நமக்கு அப்பட்டமா தெரியுது. இந்த படைப்பை தாமதப்படுத்துறது ஏற்புடையதில்லை. அதை கண்டிக்கிறோம். பாஜக அரசோட இது அடாவடித்தனம், அட்டூழியம். இதுல பாஜக என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சது விஜய். இன்னைக்கு பாஜக வெளிப்படையா அவரோட படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை கொடுக்குது. அப்ப நீங்க ஒரு நடிகராகவும் நீங்க ஒரு கட்சியோட தலைவராகவும் பாஜகவோட இந்த அடக்குமுறை கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையது இல்லை அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். இதுவரைக்கும் ஏன் பாஜகவுக்கு எதிராக வாய் திறக்கல? நீங்களாம் உடன் இருக்க வேண்டிய நேரம் தானே இது. இந்த நேரத்துல அரசியல் கடந்து சீமான் அண்ணன் பலமுறை இவருடைய படத்தை தொடங்குறப்பவே பாஜகவை கண்டிச்சு தான் இந்த பேச்சை தொடங்குறேன். நான் கண்டிக்கிறேங்க, நான் கண்டிக்கிறேன். பாஜக அரசோட அடாவடித்தனத்தை நான் கண்டிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கண்டிக்குது. அண்ணன் சீமானை தொடர்ச்சியா
பத்திரிகை சந்திப்புகளில் வந்து ஆதரவாக பேசிட்டு வர்றாங்க. இதில் வந்து விஜய் ஏன் வாய் திறந்து பேசல? பாஜக என்ன பழி வாங்குது, என்ன அச்சுறுத்துது, என்ன மிரட்டுது, இல்லை இந்த மிரட்டலாம் நான் வந்து பணிய மாட்டேன், இதை முறியடிப்பேன், ஏதாவது பேசணும்ல, ஏன் பேசல? ராகுல் காந்தியே பேசிட்டாரு, ஸ்டாலின் கூட இளைமறைக்கு ஐயா அப்படி மறைமுகமாக அதை சொல்றாரு, எல்லாரும் பேசுறாங்க, நீங்க ஏன் பேசல? ஏன் பேச மாட்டேன்றாரு? அதான் நானும் கேட்குறேன். அதான் உங்களுக்கு என்னவா தெரியுது? அவருக்கு வந்து அடிப்படையில் படத்தில் பார்க்கறது போல வீரம் கொண்ட ஒரு ஆள் இல்லை. அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய துணிவோ நெஞ்சுரமோ ஒரு அப்படிலாம் கொண்ட ஆள் இல்லை. அவர் வந்து பயப்படுவார். இல்ல அரசியல் களத்துக்கு வராங்கனாவே எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராயிட்டாங்கன்றது தான். அப்படிலாம் இல்லைங்க. அவர் வந்து சினிமா மாதிரி அரசியல் நினச்சிட்டு வர்றாரு. படத்தில் எழுதி தர்றாங்க, அதை அப்படியே மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிறது போல இங்கே தாள் எழுதி கொடுத்துட்றாங்க, பார்த்து ஒப்பிச்சிடுறாரு. அதை தாண்டி வந்து அவருக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ அரசியலை வந்து ரொம்ப இலகுவாக அணைச்சிக்கிட்டு வர்றாரு. ஆனால் இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோ வீரமோ துணிவோ நெஞ்சுரமோ எதுவுமே கிடையாது. ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு. கரிஷ்மேட்டிக் தமிழ்ல சொல்லுங்க. அப்படி ஒரு நடிகர் ஈர்ப்பு இருக்குல்ல. ஈர்ப்பா? இப்போ எந்த நடிகருக்கு இந்த ஈர்ப்பு இல்லை? எந்த நடிகருக்கு இல்லை? ஏன் திரையுலகத்தை சேர்ந்த யார் வந்தாலும் கேமராக்கள்லாம் திரும்பும், எல்லாமே காட்சிப்படுத்தும், எல்லாமே செய்தியாக்கும். இது கரிஷ்மாட்டிக். என்ன கரிஷ்மாட்டிக்கு? இப்போ இப்படி வச்சுக்கோமே, அறிஞர் அண்ணா இருக்காரு, இறந்து போயிட்டாரு. அண்ணா வாழ்ந்த காலத்தில் அவர் கரிஷ்மாட்டிக் இருந்துச்சா? இவங்க சொல்கிற முக வசீகரம் கவர்ச்சி இருந்துச்சா? பெருந்தலைவர் காமராசருக்கு இருந்துச்சா? ஜீவாவுக்கு இருந்துச்சா? கக்கனுக்கு இருந்துச்சா? ஐயா நல்ல கணக்கு இருக்கா? என்ன இது? படத்தில் நடிச்சிருக்கீங்க, 30 ஆண்டு நடிச்சிருக்கீங்க, படத்தில் நடித்து பெயர் பெற்றிருக்கீங்க, புகழ் பெற்றிருக்கீங்க. இங்கே ஒரு கூட்டம் இருக்கு, படத்தில் இருப்பது போலவே நிஜத்தில் இருப்பார் அப்படின்னு திரைக்குள் நடிக்கிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு திரை மாயில திரை மயக்கத்தில் படத்தில் போல ஒரே நேரத்தில் 1000 பேர் அடித்து பறக்கூடுவார்னு நம்பிக்கிட்டு அவரை தலைவன் சொல்லிட்டு போகிற கூட்டம். ஆனால் படத்தில் ஒரே நேரத்தில் 1000 பேர் அடித்து பறக்கூடுவார். நிஜத்தில் பவுன்சர் இல்லாமல் வெளில வர மாட்டார். அவருக்கு வந்து பவுன்சர் இருக்கணும், மத்திய பாதுகாப்பு இருக்கணும், காவல்துறை இருக்கணும், எல்லா பாதுகாப்பு இருந்தால் தான் வெளில வருவார். ஏன்னா அவ்வளோதான் அவர். அப்போ தான் சொந்த பிரச்சனைக்கே வாய் திறக்க முடியலைன்னா, அதுக்கே வக்கு இல்லை துப்பு இல்லை அப்படின்னா அவரோட கோழைத்தனம் தான் பார்க்கணும். இல்லைங்க, இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு அரசு, பிஜேபி அரசு இதில் அரசியல் பண்ணுது அப்படின்னா அதை வந்து அவர் எப்படி எதிர்கொள்ளணுமோ லாவகமாக தான் எதிர்கொண்டாகணும். ஏன்னா அதாவதுங்க இல்ல இந்த படம் வெளிவரணும், அவர் வந்து அடுத்த கட்டம் அரசியல் களத்துல பேசுறத பேசுவாரு. என்ன பாஜக போய் மண்டிட்டு இருந்தா? அமித்ஷா கலை விழுந்துறதா? இப்போ வரைக்கும் அது நடக்கல. அந்த மாதிரி நடந்திருந்தா சீக்கிரம் வந்திருக்கும்ல படம். இன்னும் அந்த அதுக்கு ஈல்ட் ஆகல. விழுந்தாரா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். இன்னுமே பாருங்க, படம் இன்னும் வெளிவருவதற்கான எந்த ஒரு இதுவுமே தெரியல. அவர் இறங்கி வரல, அவரும் விடாப்பிடியா லீகலா அட்டாக் பண்றாரு. விடாப்பிடியாவா? ஆமா, அவர் பயந்து நடக்கிறாருங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் அண்ணன் சாட்டை துரைமுருகன், தம்பி தென்னக விஷ்ணு, அண்ணன் மதிவாணன், அப்புறம் எனக்கு வந்து சம்மன் கொடுத்தாங்க. மற்றவங்க வீட்டில் வந்து விசாரணை பண்ணாங்க, சோதனை போட்டாங்க. என்ஐஏ விசாரணைக்கு நாங்கள் ஆஜரானோம். என்ஐஏங்கிறது இந்தியாவோட உச்சபட்ச விசாரணை அமைப்பு, வானளவிய அதிகாரங்களை கொண்டது. அந்த என்ஐஏ விசாரணைக்கு வந்து நான் போனேன். 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. வெளில வர்றப்ப பத்திரிகையாளர் மோடி பேசுகிறப்ப என்ஐஏ அலுவலக வாசலில் நான் சொன்னேன், நம்ம நிர்வாகிகள்னு சொன்னாங்க, இது பாஜக அரசோட அடக்குமுறை, அமித்ஷாவோட திட்டமிட்ட செயல்பாடு, அதை ஏவி விட்டுருக்காரு அப்படின்னு என்ஐஏ அலுவலக வாசல் நாங்கள் கண்டித்தோம், பாஜக கண்டித்தோம். இன்னைக்கு பேசுறீங்களா? சிவி விசாரணைக்கு பிறகாக ஊடகங்களை சந்திச்சு என்ன நம்மன்னு விளக்குனீங்களா? அப்படிலாம் ஒன்றுமில்லையே. பயந்து போய் நடக்கிறாரு. அரசியல் கோழைத்தனம், அப்பட்டமான அரசியல் கோழைத்தனம் தான் விஜய்ட்ட நம்ம பார்க்க முடியுது. ஒரு பேசினால் மட்டும்தான் இதுக்கு தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க செயல்பாடு இருக்கு? இல்லங்க, ஒரு தமிழர் பாதிக்கப்பட்டதா ராகுல் காந்தி குரல் கொடுத்து தமிழர் இங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாருல்ல. ஊரே பேசும், அவர் பேச மாட்டாரா? இல்ல, நீங்கெல்லாம் ஒரு தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியல், தமிழனுக்காக பேசக்கூடியவர் தம்பின்னு சொன்ன திரு சீமான் அவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அட்டாக் பண்ணிருக்கணும்ல, கேள்வி கேட்டு. நாங்க அக்ரெசிவா அட்டாக் பண்ணோம்னா அவர் வாயை மூடிட்டு வீட்டுல படுத்துவார், வாயை திறக்க மாட்டாரு. செத்த வீட்டுல இள வீட்டுல தாங்க பிணம் மட்டும் நடக்கும், பாக்கெல்லாம் அழுவாங்க. இங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லணும்ல. என்ன முடக்குறாங்க, என்ன பழி வாங்குறாங்க, ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்ல மாட்டாருன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நாமளே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இப்படி நடக்குது போல இருக்கு, இப்படி செய்யறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஒரு நிராயுத பாணியா அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாத ஒரு நிலையில இருக்காருன்றது உங்க பார்வை. நீங்க சொல்றீங்க, அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து தாங்கி தானே பிடிக்கணும். இந்த நேரத்திலேயே அவரை காயப்படுத்த வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னா கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு, என்னங்க சொல்றது? அதுக்கு நம்ம ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னா, அவன் அழுகுறான்னா, அவனுக்கு பசிக்குதா, வலிக்குதா, இல்லை வந்து ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன பண்றது? ஏன் வாய் திறக்கல? நீங்க கரூர் மரணங்கள்,
செப்டம்பர் 27. இந்த செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜக குறித்து விஜய் எங்கேயாவது பேசினாரா? நினைவுபடுத்தி சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் இப்போ என்ன நடக்குது? ஜனவரிக்கு வந்துட்டோம். இந்த மாதங்களில் பாஜக குறித்து பேசினாரா? பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் போய் புதுச்சேரியில் போய் அந்த ஆட்சியை பாராட்டினார், புகழ்ந்து பேசினார், நேர்மறையாக சொன்னார். இல்ல ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலம்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. அங்கே யார் ஆள்றா புதுச்சேரியை? புதுச்சேரி திரு ரங்கசாமி, என்ன காங்கிரஸ். அங்கே உள்துறை அமைச்சர் யாரு? நமச்சிவாயம் கட்டுப்பாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்குது. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கிறப்ப சட்ட ஒழுங்கு சரியா சொல்லிட்டு நமச்சிவாயத்தோட நிர்வாகத்தையும் புகழணும். இல்ல பிஜேபி கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல தென்னக மாநிலங்கள்ல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்கள்ல ஆந்திராவில் கூட்டணியில் இருக்குது, கூட்டணி அமைச்சர்கள் இருக்குது. இந்த பக்கம் புதுச்சேரியில் இருக்கு. அப்ப என்ன பேசணும்? புதுச்சேரியில் போய் தமிழ்நாட்டில் பாஜக அந்த அளவுக்கு இல்லை, இங்க புதுச்சேரியில் இருக்குது. இங்க பாஜக தூக்கிக்கிட்டு ரங்கசாமி என்ன, நாராயணசாமி என்ன, எந்த சாமி வந்தாலும் பாஜக ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு பேசணும். பாஜக குறித்து பேசல. திமுக நம்பாதீங்கிறாரு. திமுக அங்க இருக்கா? புதுச்சேரியில் திமுக செல்லா காசு. 4 நூற்றாண்டு ஆட்சியை இழந்து இன்னும் 4 நூற்றாண்டு ஆனாலும் அங்க ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் பேசல? பிஜேபியை எதிர்த்து பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு இடுமணும் கார்த்திக்கு நல்லா தெரியும். ஆனா யார் இல்ல பாஜகவின் பி டீம் யாருன்னு புத்தகம் எழுதுனவர் நீங்க, அவரை நீங்க அந்த பார்வையில பாக்குறீங்களா? இல்ல நீங்க இப்ப அவர் யாரோட பி டீம் ஏ டீம் எல்லாம் எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவருக்கு ஒருத்து இல்லை. அவருக்கு பயம் தொடர்நடிக்கத்தனம், அதன் வெளிப்பாடு தான் தரலாம். இல்ல அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வேண்டாம். உண்மைதாங்க, உண்மைதானே. இல்ல பிஜேபியை எதிர்க்கும் தேவை இருக்கும்போது பண்ணுவாருங்க. பிஜேபி எதிர்க்க வேண்டிய இல்ல. ஜனநாயகன் படத்துல இவ்வளவு பண்றப்ப மோடிஜி, அமித்ஷாஜி, இல்ல மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், நீங்க பழி வாங்குறனா என்ன பழி வாங்குங்க, என்ஐஏ ஏவி விடுங்க, சிபிஐயை ஏவி விடுங்க, இல்ல வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஏவி விடுங்க, என் படத்தோட தயாரிப்பாளரை விட்டுருங்க, விநியோகஸ்தரை விட்டுருங்க, ரசிகர்களை அதில் பாதிப்படை செய்யாதீங்க, அவங்க படத்தை பார்க்க ஆவலா இருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, விசாரணை போல ஏவி விட்டு என்ன பழி வாங்குங்க, ஒன்று ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், பேசணும்ல. ஏன் பேசல? மோடியை கண்டிங்க, அமித்ஷா கண்டிங்க, திருப்பரங்குன்ற மலை விவகாரம், அதை இன்னொரு அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு பாஜக கொக்கரிக்குது, சன்பரி அமைப்புகள் முழங்குது. அப்ப அந்த சமயத்துல நாடு தழுவிய அளவில் பேசுவதாகுது. இங்க மோகன் பகவத் திருச்சிக்கு வர்றாரு, அவர் பேசுறாரு. டெல்லியில பார்லிமெண்ட்ல அமித்ஷா பேசுறாரு. எல்லா கட்சியும் பேசுது. குறைந்தபட்சம் அதிமுகவாவது நேர்மையோட தன் நிலைப்பாட்டை அறிவிச்சிச்சு. எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்காம கள்ள மௌனம் சாதிக்குது தாவேகா. எப்படி புரிஞ்சுக்கிறது? டெல்லியில செங்கோட்டை பக்கத்துல தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல், 13 பேர் என்னமோ இறந்துட்டாங்க. அது உளவுத்துறையின் தோல்வி, உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி அப்படி எல்லோரும் கண்டிக்கிறோம். ஆனா விஜய் அப்படி வாய் திறக்கலையே, அது குறித்து எதுவும் பேசல. அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, அவருக்குன்னு எது பேசணும்னு இருக்கு. நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் விஜய் பேசணும்ன்றது எப்பவுமே யார் நினைக்கிறதையும் பேச மாட்டாரு, அவர் நினைக்கிறதையும் பேச மாட்டாரு. யார் எழுதித்தாரு, அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குங்க, அவருக்குன்னு ஒண்ணு பேசுறது ஒரு கர்மாந்திரம் இல்லைங்க. இல்ல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. கருத்தே இல்லைங்க, கருத்தும் இல்ல, சிந்தனையும் இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. எழுதி தரதை ஒப்பிக்கிறாருங்க, அவ்வளவுதாங்க. ஜான் அரவிசாமி எழுதி கொடுத்தா அது பேசுவார், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. பேசாதீங்க, இதுக்கெல்லாம் அறிக்கை விடாதீங்க அப்படின்னு சொல்லிப்பாரு. சரி ஓகேன்று வருவது, அதை தாண்டி இருக்கு. பெரியாரை விட மற்றவர்கள் எல்லாம் பெரியவர்கள் இருக்காங்க, தமிழர்களின் முன்னோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவர்களை புகழ் பாடுவதனால் பெரியாரை விமர்சிக்கிறீங்க. நீங்க அப்படி புகழ் பாடும் போது பிராமண கடப்பாரியை எடுத்துட்டு வந்து பெரியாரை தாக்குவேன்னு சொல்லும் போதே நீங்க யாரா வரீங்க, யாரால் ஏவி விட்டு வரீங்க? நீங்க ஒரு பிராமணர்களின் கூலிப்படைன்ற ஒரு வாதத்தை திரு ஆலு ஷானவாசும் சொல்றாரு, திரு வன்னியரசும் சொல்றாங்க. நீங்க ஏவி விடப்பட்டு இன்னைக்கு RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. மதுவிலக்கு மாநாட்டில் ராஜாஜி படம் வச்சாங்க. ராஜாஜி யாரு? எல்லா தலைவர்களும் வைக்கும்போது ராஜாஜி யாரு? ராஜாஜி பிராமணர் தானே. அவர் மதுவிலக்கு எதிர்த்தாரா இல்லையா? அவர் யாரு? மலையில போய் இல்லையா? அவர் யாருன்னு கேட்டேன். அவர் யாரு? ரைட்டுங்க, அவருடைய கோரிக்கை அது மதுவிலக்கு கொள்கை. குலக்கல்வியை ஆதரிச்சது யாரு? ராஜாஜி ஏற்கிறாங்களா விசிக்க? அவர் ராஜாஜி ஆள் உருவ பதாக வைக்கிறீங்க. ராஜாஜியை அந்த விஷயத்துல ஏற்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அந்த சப்ஜெக்ட்ல இருக்காங்களா? அப்ப அவங்க சிக்கல் சார்ந்து பகுதியா ஏத்துக்கிறாங்களா? அது பகுதியா இல்ல, அங்க தேவை ராஜாஜி இருக்கு. அப்ப ராஜாஜியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அது எந்த அடிப்படையில் கொண்டு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தவர் ராஜாஜி, அவருக்கு அப்படி ஒரு கோரிக்கை இருந்ததுன்ற அடிப்படையில் ராஜாஜி எடுத்துக்கலாம். ராஜாஜி எடுத்தா அது பிராமணன் பிரச்சனை வராது, அப்படித்தானே? இல்லங்க, அந்த கோரிக்கைக்காக எடுத்திருக்காங்க. அதாங்க, ராஜாஜி பிராமணர் தானங்க. ஆமா, குலக்கல்வியை ஆதரிச்சவதானங்க, கொண்டு வந்தாங்க. அவர் எடுத்துக்கலாம், மதுவிலக்காக எடுத்துக்கலாம்.
அம்பேத்கர் சுடர்னு விருது கொடுத்தீங்களே, அம்பேத்கர் சுடர் விருது இந்துராம், அவர் யாரு? அவர் பிராமணர் தானே. இப்ப நீங்க அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து இந்துராம தூக்கி பிடிக்க. ராம் தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்? தன்னை ஒரு கம்யூனிசவாதியாக அடையாளப்படுத்தி சரி, கொண்டிருக்கிறார். ராஜாஜி என்னவா அடையாளப்படுத்திக்கிட்டார்? ராஜாஜி யாரு? விசிகால பிராமணர்கள் சேர்க்கப்பட மாட்டாங்களா? இந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினரோட மனைவி இருக்காங்களே, அந்த அம்மா இருக்காங்களே, டாக்டர் ஷர்மிளா, அவங்க யாரு? பிராமணர் தானே. சரி, அவங்க விசிகால இருக்காங்க. விசிகாவுக்கு பிராமணர் பிரச்சனையா பிராமணியம் பிரச்சனையா? பிராமணியம் பிரச்சனை. இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தூக்குவது பிராமண கடப்பாறையா பிராமணிய கடப்பாறையா? இல்லங்க, நீங்க அது இல்ல, நீங்க யாரு கொடுத்தாங்கன்றதுதான் அந்த கடப்பாறை முக்கியம்ன்றாங்க. பிராமண இல்ல, அந்த கடப்பாறை யாருடைய கடப்பாறை? யாரோட கடப்பாறை? பிராமணர்களின் கடப்பாறை. பிராமணர்களுக்கு பிரச்சனையா பிராமணிய பிரச்சனை? பிராமணியம் தான் பிரச்சனை. அப்ப பிராமண கடப்பாறை தான் தூக்குறோம். அப்ப என்ன பிரச்சனை? அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு தீகா அந்த கடப்பாறை நமக்கான கடப்பாறை இல்லை. பெரியாரே நமக்கான ஆள் இல்லைங்கிறனா? பெரியார் தமிழர்களுக்கான ஆளா? பெரியார் அதாவது இங்க என்னன்னா, பெரியார் வந்து இப்படி பேசியிருக்காரு, இந்த நிலைப்பாட்டை வச்சிருக்காரு, இந்த மாதிரி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறோம். அப்ப இல்லைங்க, அதுக்கு இதுதான் காரணம், இதுதான் பின்புலம், இதுதான் பின்னணி அப்படின்னு விளக்கத்தை, ஒரு மறுப்பை, ஒரு மாற்று கருத்தை அதை சொல்லணும். அதை சொல்ல துப்பு இல்லாம பெரியாரே பேசுறியா, நீ சங்கி, நீ இந்துத்துவ அடியாளு, நீ யாருக்கோ பாதை போட்டு தர்ற அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறது, ஒரு உள்ள கற்பிக்கிறது. நான் பெரியார் விமர்சனம் பண்ணா நீ கொண்டாடுற திருவிக்கா, நீ கொண்டாடுற வாவுசி, நீ கொண்டாடுற மரமலையாட்டிகளார், இவங்கெல்லாம் பெரியாரை போட்டுனாங்கிறது நேரடியா அந்த கேள்விக்கான பதிலுக்கு வர்றது இல்லங்க. பெரியாரை மறுவாசிப்பு பண்ணுங்க, பெரியாரை நீங்க டீகோட் பண்ணுங்க. பெரியாரே அதை விரும்புறாரு. நானே 2-3 பேட்டியில உங்ககிட்டயே சொல்லிட்டேன் அந்த கேள்வி. பெரியார் சொன்னாரா? பெரியார் அப்படி சொல்ல, என்னைய விமர்சிடா, என்னைய பற்றி நீங்க எதையாவது நீ ஆய்வுக்கு உட்படுத்து, என்னைய நீ வந்து நல்லவன்னு சொல்லாத, அதை சொல்லவே மாட்டோம். சொன்னாரு. சொல்லவே மாட்டோம். பெரியாரே சொல்லிருக்காரு. நீங்க என்ன சொல்றது? பெரியாரே சொல்லிருக்காரு, என்ன நல்லவன் எல்லாம் சொல்லாத, ஏன்னா நான் யாருன்றது அப்போவாது தெரிஞ்சுக்கிட்டான் போயிட்டு. அதான் நாங்களும் சொல்றோம்ங்க, அதாங்க நாங்களும் சொல்றோம். நீங்க யாருடைய ஆயுதத்தை எடுத்து வந்து இங்க வந்து பெரியார் ஆய்வுபடுத்துறீங்க? யாரோட ஏங்க, நீங்க எடுக்கிற அந்த என்ன சிசர், எந்த கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க, எந்த ஆயுதத்தை வைத்து நீங்க தாக்கிட்டு இருக்கீங்கன்றதான் பிரச்சனைன்றாங்க. அப்ப நீங்க யாரோட ஆள் அப்படின்ற அண்ணா இருக்காருல, அண்ணா சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள பாம்பு புந்துட்டா நான் எந்த தடின்னு பார்க்க மாட்டேன், ஏதாவது தடியை எடுத்து அடிப்பேன், அது சுதந்திர கட்சி தடியா இருந்தாலும் சரிதான், எந்த தடியா இருந்தாலும் சரிதான் சொல்லிட்டு காங்கிரஸை வீழ்த்த ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு? அப்ப ஏதாவது என் வீட்டுல பாம்பு பூந்துருச்சு, பாம்பு பூந்தப்ப ஏதாவது தடி எடுத்து அடிப்பண்ணார். அப்ப பாம்பு பூந்தா ஏதாவது தடி எடுத்து அடிக்கலாம்னா ஒரு மோசமான சுற்றுச்சுவர் இருக்கு, அந்த சுற்றுச்சுவர் ஒரு ஒரு குடிசை இருக்குது, அதை இடிக்க வந்து எந்த கடப்பாறை எடுத்து அடிச்சானே? இல்ல, நீங்க எடுக்கிற கடப்பாறை அந்த ஆயுதத்துக்குரியவர்கள் தமிழ் தேசியத்தையும் தேசிய தலைவரையும் ஏற்க மாட்டாங்க. 2009 மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வு நடந்ததை அவங்க அந்த பக்கம் நிக்காமல் அது நடந்தது சரின்னு சொன்னவங்க பிராமண கூட்டத்தை சொல்றாங்க. அதாவது பாஜகவை, RSS, இந்த திமுக விட, இந்த விசிக விட, இந்த மதிமுக விட நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு சரியா இருக்குது. உங்களை விட சிறப்பா இருக்கிறோம், அருமையா இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. இதுல அந்த மேடல போய் பேசி பிராமண கடப்பாருங்கிற வார்த்தை தான் பிரச்சனையா? இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, திராவிட கோட்டையில் இன்று வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு சாதனைக்குரியவர்களா மாறிட்டாங்கல்ல. திராவிட குட்டிச்சவர் கோட்டைஞ்சூரல. சரிங்க, அதே திராவிட குட்டிச்சவர் உங்க பார்வையில அந்த குட்டிச்சவருக்கு மத்தியில தான் எவ்வளவு பேர் இன்னைக்கு சாதித்து மேலோங்கி வந்திருக்காங்கல்ல. தமிழ் இன்னைக்கு தமிழ் ஒட்டுமொத்தமே திராவிடத்தினால் உருவாக்கப்பட்டவன் தானே. திராவிட அடையாளத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டவன் தானே நம்ம எல்லாருமே. நானு, நீங்க எல்லாருமே திராவிடம் தான் வளர்த்துச்சா? நம்மெல்லாம் இவ்வளவு கருத்தை எடுத்து பேசுறோம்ல, எல்லாத்த பத்தி. 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவன் பேசினான்ல, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான்ல, ஒழுக்கம் பத்தி, மானம் பத்தி, வீரம் பத்தி, கொடை பத்தி, விருந்தமிழ் பத்தி பேசினான்ல. சரி, எழுதினான்ல. வள்ளுவரை குறைச்சு மதிப்பிடவில்லை. வள்ளுவர் திராவிடம் தான் படிக்க வச்சா? வள்ளுவருக்கு இந்த அறிவை புகட்டியது யார்? வள்ளுவனை போற்றக்கூடியவர்கள் தான் பெரியாரையும் போற்றணும். பெரியாரும் குழப்பி அடிக்கல. இப்ப தமிழன் இன்னைக்கு வந்து அறிவை பெற்றது காரணம் திராவிடம்னா, வள்ளுவனுக்கு அறிவு பூட்டியது திராவிடமா? 2000 ஆண்டுக்கு முன்பு இன்னைக்கு படிச்சாலும் நமக்கு பொருந்துற வகையில உலக பொதுமுறைய, உலகத்துக்கான ஒரு மானுட சாசனத்தை வள்ளுவன் கொடுத்தான்ல, அந்த அறிவை அவனுக்கு புகட்டியது யார்? இல்ல, வள்ளுவனை வைக்கிற இடத்திலேயே நீங்க பெரியாரையும் வைத்து பார்க்கலாம் கூட, குறைஞ்சபட்சம் அவரும் ஒரு ஐகான்றதை புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அது திராவிடம். அவரும் ஒரு போராளி, அவரும் சமூக பணியை ஆற்றினார், இங்க ஒரு பெண் விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதர் அப்படின்றத ஏன் நீங்க உள்வாங்க மாட்டீங்க? பெரியார் வந்து இப்ப பங்களிப்பு அப்படின்னா, பங்களிப்பு வந்து
5 விழுக்காடு பங்களிப்பு செஞ்சாரு அப்படின்னா 5 விழுக்காடுன்னு சொல்லணும், 500 விழுக்காடுன்னு சொல்லக்கூடாது. அவரு வந்தாருங்க, போராட்டத்தை கலந்துக்கிட்டாரு, 5 நாள் போராட்டம், 1 நாள் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அதை சொல்லணும். இல்லைங்க 5 நாள் அவர் தாங்க உட்கார்ந்தாரு, அவர் தாங்க எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வரலாற்றில் வந்து அந்த காலகட்டத்தில் அவரும் போராடினார், அவரும் பாடுபட்டார் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியார் தான் அடக்கம், எல்லாமே பெரியார் தான் தொடக்கம்னா இந்த மிகைப்படுத்தப்பட்ட கற்பனவாதத்தை நாங்கள் இருக்கிறோம். அதுதான் இங்கே பிரச்சனை இருக்கு. இதுல வந்து பெரியார் இவரை பொறுத்த வரைக்கும் அவர் தத்துவவாதி கிடையாது, ஒரு தாந்தோன்றி, ஒரு தன்முனைப்புவாதி. வாழ்நாள் முழுமைக்கு அவர் தான் செயல்பட்டுருக்காரு. வாழ்நாள் முழுமைக்கு மதிப்பிட்டு பாருங்க, முழுக்க முழுக்க தாந்தோண்டித்தனமாக முழுக்க முழுக்க தன்முனைப்போடு தான் செயல்பட்டு இருக்காரு. ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு, அந்த கோட்பாட்டின் படி அவர் இயங்கவே இல்லை. அவருக்கு பிடிச்சா ஆதரிப்பார், பிடிக்கல எதிர்ப்பார். இதுதான் வாழ்நாள் முழுமைக்குமான அவரோட செயல்பாடாக இருந்திருக்குது. இதுல எந்த நிலைப்பாட்டையும் உறுதியோடு இருந்ததில்லை. அவர் உறுதியோடு இருந்தது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கடவுள் மறுப்பில் மட்டும்தான். மற்றபடி சாதி ஒழிப்பு தொடங்கி, பெண்ணியம் தொடங்கி, சமூக விடுதலை தொடங்கி, சமூக நீதி தொடங்கி, அந்த இன கோட்பாடு தொடங்கி, மொழி பற்றிய பார்வை தொடங்கி எல்லாத்தையும் முன்னுக்கு பின் மரணா பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் பகுப்பாய்வு பண்றப்ப அது தேவையில்லாத குப்பன்னு தெரியுது. இல்ல நீங்க பகுப்பாய்வு பண்ணுவதும் பெரியார் மறுவாசிப்பு செய்வதும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரீமா எங்க போய் நின்னு பேசுறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாய்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க. பெரியார் பேசுறதே ஆர்எஸ் குரல் மாதிரி தான் இருக்குது. இல்ல அவரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவருங்க. இப்ப பாஜகவோட கோட்பாடு என்ன? ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே இராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, இப்படி ஒற்றைமைப்படுத்துறது தானே. இந்த நாட்டில் ஒரே கட்சி இருக்கணும், இந்த நாட்டில் ஒரே மதம் இருக்கணும், இந்த நாட்டில் ஒரே இனம் இருக்கணும். இப்படி சொன்னா அவர் யாரு சொல்லுங்க? யாரு? ஆர்எஸ்எஸ் சிந்தனை தான். இதை சொன்னது வந்து பெரியார் தான். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லை, அந்த குரலுக்கு விளக்கம் என்னன்னா, எல்லாரும் எழுந்த பொழிப்புரை வந்து அதாவது உட்பகை இருக்கக்கூடாது, பல குழுக்களை புரிஞ்சு சண்டை போடக்கூடாதுங்கிறதான் பொருள். அதான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா பெரியார் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டில் ஒரே மதம் இருக்கணுங்கிறாரு. கடவுள் மீது மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பெரியார் இவரா எதற்காக ஒரே மதம் வேணுங்கிறாரு? ஒரே கட்சிங்கிறாரு. ஒரே கட்சினா ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் இல்லையா? அங்க ஜனநாயகம் எங்க இருக்கும்? அதே போல ஒரே இனம்னா அது ஆரிய இனம் அப்படிங்கிறதான பாஜகவோட குரல். அப்புறம் வந்து இந்த நாட்டில் வந்து துளுக்கனுக்கு என்ன வேலை? நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, நீ அந்நிய சிறுபான்மையினர், நீ வரலாற்றில் யாரு? நீ தமிழன் தான், உனக்கு இங்கே என்ன சம்பந்தம்? துளுக்க வந்து இங்கே ஆட்டம் போடுறான், பாகிஸ்தான்ல போய் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டது யாரு? இல்லங்க அந்த காலத்தை ஒட்டி நடந்த சம்பவத்துக்கு விவாத பொருளான ஒரு வார்த்தை ஏன் சொன்னாரு கேக்குறேன். ஏன் சொன்னாரு? ஒரு வார்த்தையை தூக்கி ஒரு வார்த்தை இல்லங்க, ஒரு வார்த்தையே முழுமையா எதிர்த்துட்டாரு அவரு. பிராமண கடப்பாரங்கள் ஒரு வார்த்தை தானே, பிராமண கடப்பார ஒரு வார்த்தை தானே. நீங்க எங்க நின்னு பேசுறீங்க? யாருக்கு மத்திய அவர் எங்க பேசுறாரு? யார் உங்களை கொண்டாடுறாங்கன்றத வச்சு தான அவங்க சந்தேகப்படுறாங்க. யார் கொண்டாடுறா? அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் யார் கொண்டாடுறா? பிஜேபி தான் சொல்றாங்க. அப்ப அம்பேத்கர் இந்துத்துவவாதியா? யார் கொண்டாடுறாங்கிறது அவன் பிரச்சனை. நான் யார் பக்கம் நிக்கிறேன்? நான் பாஜகவோட. நான் திரும்ப கேட்குறேங்க, இந்த விவாதத்தில் நீங்கள் சொல்லுங்க, இதை வந்து துண்டிக்காம அப்படியே போடுங்க, ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கங்க. பாஜக இந்த 11 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது ஒன்றை வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிச்சு. பாஜகவோட கொள்கை முடிவு, பாஜகவோட அணுகுமுறை, பாஜகவோட செயல்பாடு, பாஜகவோட நோக்கம், பாஜகவோட அஜெண்டா ஏதாவது ஒண்ணு நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு இந்த 11 ஆண்டு காலத்துல சொல்லுங்க. இல்ல பாஜக சொல்லுங்க. நான் இல்ல பண்ணல நாம் தமிழர் கட்சி. ஆனா சில ப்ராஜெக்ட் உங்க மூலமா கொண்டு வந்து இங்க திணிக்க பாக்குறாங்க அவங்களுடைய அரசியலை. என்னத்த? ஆர்எஸ்எஸ் அரசியலை. என்னத்த? பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு. பெரியாருக்கும் பாஜக எதிர்ப்புக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல என்ன சம்பந்தம்? பெரியாருக்கும் வாக்கரசுக்கு என்ன சம்பந்தம்? இல்லங்க பெரியாரா பிஜேபி ஏத்துக்காது, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்காது. ஆமா தானே? பெரியாரம் படிக்கல, படிச்சா ஏத்துக்குவான், படிச்சா ஏத்துக்குவான். ஏன்னா ஒரே மதம் ஒரே கட்சி, ஒரே மதம் ஒரே கட்சி. ஏங்க அந்த ஸ்டேட்மென்ட் எதுக்கு சொன்னாருன்னு பார்க்கலாம். அதான் நான் எடுத்து காட்டா, நான் எடுத்து படிக்கிறேன். ஆனா நான் பெரியார் படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஆமா, எல்லா நிலைப்பாட்டையும் படிச்சிருக்கீங்க. ஏங்க பெரியார் நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாட்டுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு கம்யூனிசம் குறித்து 60களில் பெரியார் என்ன பேசினார்? விமர்சிச்சாருங்க. 30 பெரியார் எதை விமர்சிக்கல? எல்லாத்தையும் தான் விமர்சிச்சிருக்காரு அவரு. எதை விமர்சிக்கல பெரியார்? ஏன் விமர்சிச்சாருங்க? ஏங்க அவர் பகுப்பாய்வு பண்றவர், பகுப்பாய்வு பண்ணல, பகுப்பாய்வு கிடையாது. முதல்ல என்ன பண்றாரு? நீங்க பண்ணா மறுவாசிப்பு பண்ணலாம், பகுப்பாய்வு பண்ணலாம். நான் காரணம் சொல்றேன். நான் இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம், என்ன தர்க்கம் எடுத்து வைக்கிறேன். பெரியாருக்கும் தர்க்கம் இருந்தது. என்ன சொல்லுங்க? நீங்க அந்த தர்க்கம் என்ன சொல்லுங்க? நான் எடுத்து வச்சு பேசுறேன். சொல்லுங்க. பெரியாருக்கும் தர்க்கம் இருந்தது. சொல்லுங்க நீங்க. ஏங்க அவர் எல்லாத்தையுமே வாதம் மட்டும் தான் பண்ணிருக்காரு. அது விதண்டா வாதம்ங்கறேன். நீங்க 30களில் வந்து பெரியார் என்ன சொல்றாரு? திருக்குறள் ஆரிய குப்பங்கிறாரு. பரிமளர் உரையை படிச்சு சொல்லிட்டாரு, அது பிழையாயிடுச்சுங்கிறாங்க. 49 பார்த்தா
திருக்குறள் மாநாட்டுல பங்கேற்கிறார். ஆமா. ஏன்னு பார்த்தா 49 திமுக வருது, இலக்கியங்களை காப்பியங்களை திருக்குறளை பேசி அது எழுந்து வருது. அப்ப திருக்குறள் மாநாட்டுல பெரியார் இவரை பங்கேற்கிறார். திரும்ப அவர் இறப்பதற்கு முன்பு 69 என்ன சொல்றாரு, 69ல எத்தனை காலம் வந்து இந்த திருக்குறளை கட்டிட்டு அழுவீங்க, ஒரு இடத்துல மலம் இருக்கு அதை எடு அப்படின்னா எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வைக்கிறது கேப்பியா அப்படின்னு மலத்தை ஓமையாக சொல்லி திருக்குறளை கடுமையாக சாடியவர் இந்த பெரியார். காலத்துக்கு காலம் மாறி ஏன் மாறுது? அதுதான் சமகால உதாரணம் எங்க அண்ணன் சீமான். முதல்ல பெரியார் மேடைகள்ல பேசினாரு, பெரியார பாராட்டினாரு, பெரியார் மீதான விமர்சனம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதில் எல்லாம் எடுத்து சொன்னாரு. இன்னைக்கு பெரியாரை மறுவாசிப்பு பகுப்பாய்வு செய்து பெரியார் வேண்டாம் ஒரு குப்பைன்றாரு. இப்ப நான் வெளிப்படையா என்ன சீமான் சமகால உதாரணங்க பெரியாருக்கு. நான் தெளிவா சொல்றேன். இது கரெக்ட். இதான் சொல்றேன், இதான் பதில். ஒரு நிமிஷம், அதெல்லாம் பதில் கிடையாது. இங்க திராவிட இயக்க மேடைகள்லாம் நான் சீமான் பேசினது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியோட தொடக்க காலத்துல நீங்க 2011 காலத்துல பாத்தீங்கன்னா பதாகையில ஒரு பக்கம் தலைவர் படம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஈவரா படம் இருக்கும். அப்ப ஒன்னா இருக்கும். அதுக்கு பிறகு 2012 ஆண்ட்ரோவையும் கூடுது. ஆண்ட்ரோவையும் கூடி நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு பெரியாரை முன்னிலைப்படுத்த தேவையில்லை, நாம வந்து அதுக்கு பதிலாக வந்து வள்ளுவரை வைக்கலாம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போறோம். வள்ளுவரை வைக்கலாங்கிறப்ப அது வரைக்கும் தோழமை இயக்கமா இருந்த கு ராமகிருஷ்ணனும் குளத்திருமணியும் ஒரே அமைப்பா இருந்தாங்க பெரியார் திராவிட கழகம்னு. அவங்க விலகி போறாங்க, நாம் தமிழர் கட்சி கொடுத்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கும் பிறகு நாம வந்து பெரியார்ல வந்து இந்த மொழியியல் பார்வையை மட்டும் நம்ம விட்டுட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எடுத்துக்கலாம் அப்படின்னு இடத்துக்கு போறோம். அதுக்கும் பிறகு திரும்ப பகுப்பாய்வு பண்றப்ப அவர் வன்மத்தோடு திட்டமிட்டு தமிழ், தமிழர், தமிழ் தேசியம், தமிழ் தேசிய கருத்தாக்கங்கள் இதுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கும் பிறகு இவரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேச முடியாது, எங்களுக்கு சாதி ஒழிக்கிறதுக்கும் சமூகத்தை சாத்தியப்படுத்துறதுக்கும் பெண்ணியத்தை சாத்தியப்படுத்துறதுக்கும் இது சாத்தியப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு வந்து பெரியார் தேவையில்லை, ஈவரா தேவையில்லை, எங்கள் தலைவர் பிரபாகரனே போதும் நிலைப்பாட்டுக்கு வந்து பெரியாரை முற்றாக ஓரந்தள்ளுறோம். அப்ப வெளிப்படையாக நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம், நாங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டோம், பெரியாரை மறுவாசி பண்ணோம், பெரியார் தேவையில்லைங்க நிலைப்பாட்டுக்கு வந்து பெரியார புறந்தள்ளுறோம், எதுக்கு நம்ம நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம். சீமான் தேசிய தலைவரை போய் பார்த்துட்டு வரும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, அண்ணா பெரியாரை எடுத்து கொண்டாடணும் தானே அவர் சொல்லி அனுப்பிச்சதா வந்து சொன்னாரு. நான் தெளிவா சொல்றேன். அதாவது நீங்க அந்த தலைவர்கள்லாம் அதாவது கேட்டு வளர்ந்த நீங்க வந்து அங்க வந்து அரசியல்வாதியா மாறிட்டீங்க, நாங்க செய்தியா படிச்சு நாங்க போராளியா மாறிட்டோம் அப்படின்னு யார குறை சொன்னாரு தலைவர்? யார சொன்னாரு? இங்க இருக்கவங்கள தான். நீங்க அடைந்தால் திராவிட நாடு அடையாளத்தால் அண்ணா பெரியாரை கொண்டாடணும்னு தேசிய தலைவர் சொன்னதா பதிவு. அண்ணா பெரியாரை படித்து வளர்ந்த நீங்க போராளிகளா இல்லாம வாக்காளரா மாறிட்டீங்கிறது. தலைவர் வந்து அங்க சித்தாந்த போர் நிகழ்த்தல, அங்க நடத்தது ஆயுத போர். அங்க வந்து திராவிடங்கிறது பிரச்சனை இல்லை, அங்க தமிழர்கள் தமிழ் தேசியம் அப்படியே திராவிடமோ இல்ல வந்து திராவிட திரிவாதமோ அந்த நிலத்துல இல்ல. ஈழ தமிழர்கள் அப்படின்னு பேசின யாராவது ஒருவர், ஒரே ஒரு திராவிட இயக்க சேர்ந்தவங்க ஈழ திராவிடர்கள் பேசினாங்களா? அந்த வார்த்தையை சொல்லாடல, அந்த சொல்லாட்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈழ தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். எதுக்கு ரெண்டு பேரும்? திராவிடம்ன்ற ஒரு வார்த்தை, திராவிடம்ன்ற ஒண்ணும் அரணாவும் நமக்கு பாதுகாப்பாகவும். திராவிடம்ங்கிற வார்த்தை எந்த மொழி? அமைதியாக கூட சொல்லணும். சமஸ்கிருத மொழி. சமஸ்கிருத சொல்லு நமக்கு எதுக்கு? சமஸ்கிருத சொல்லு நமக்கு எதுக்கு? தமிழ் இருக்கா? தமிழுக்கு வந்து தமிழ்னு பேர் இருக்கா? அந்த பேர் இருக்கப்ப திராவிடம்ங்கிறது ஏன் தூக்கி பிடிக்கணும்? ஏங்க நல்லனுக்கு அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவன் சொல்றாங்க. நல்ல தமிழ்ங்கிற கனி இருக்கிறப்ப காய் திராவிடம் எதுக்கு? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதியை மறுக்கணும், சாதியை மறுங்க, சமூக விடுதலை பேசுங்க, பெண்ணியமா பேசுங்க, சமூக நீதியா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நான் தமிழா இருந்து பண்றதுக்கு என்ன பிரச்சனை? இடையே திராவிடம் மாத்திர 1913 ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசியம் அப்படின்னா என்ன சொல்றாரு? அதாவது பொது உளவியல் உருவாக்கம், வரலாற்று வழிபட்ட தாய் நிலம், அந்த ஒருங்கிணைந்த ஒரே மாதிரியான அந்த பொருளாதார வாழ்வு, அப்புறம் வரலாற்று வழிபட்ட அந்த கூட்டு உணர்வு எல்லாம் சொல்றாரு. அந்த தேசியங்கிறதுக்கான வரையறையா, அந்த தேசியங்கிற வரையறைக்கு உட்பட்டு தெலுங்கு ஒரு தேசியம், கன்னடாங்கிற தேசியம், மலையாளம் தேசியம், தமிழ் ஒரு தேசியம். அப்ப எல்லா மாநிலங்கள்லையும் மொழிவாரியை பிரிக்கப்பட்டு அவங்க தேசிய இனத்தை அடையாளத்தோட வாழ்றப்ப நான் ஏன் இல்லாத திராவிடத்தை தூக்கி சுமக்கணும்? இப்ப சாதி தான் பிரச்சனைனா சாதி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா? ஆந்திராவில் இல்லையா? கர்நாடகா இல்லையா? அங்கேயும் திராவிடம் போக மாட்டேங்குது, தமிழ்நாட்டோட சுருக்குது. காரணம் வந்து திராவிடங்கிற போர்வில வர்றவன் வந்து மாற்று மொழிக்காரன். நான் 2009 பிறகு உணர்றேன், நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன், வஞ்சிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆனா 100 ஆண்டுக்கு முடி 1920 அவன் ஏமாத்திருக்கான். இல்ல மாற்று மொழிக்காரங்க இங்க திராவிட போர்வையில வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது இங்க இருந்து அபகரிச்சுட்டு போயிடுறாங்களா, இல்ல களவாடிட்டு போயிடுறாங்களா? என்ன நடக்குது? எல்லாம் தமிழுக்காக தானே போறாங்க. ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றான்,
ஆட்சி அதிகாரத்துல உட்காரலாம். யாருக்கு போராடுறாங்க? யார் அந்த யார் ஆட்சி அதிகாரத்துல அவங்கள ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கிறது நம்ம தானே உட்கார வைக்கிறோம். அது சரியா? ஏங்க நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மில் ஒருவர் தானே சரியான இருக்காங்க. அது நம்மில் சரியா? ஒருவர் தானங்க அவங்க. யார் நம்மில் ஒருவர்? நம்மில் ஒருவர் தானே. யாரு? அப்ப 2000 ஆண்டா ஆரிய பார்ப்பனர்கள் வந்து இங்க வந்துட்டாங்க, நம்மோட தான் வாழ்றாங்க, நம்ம தெருக்கெல்லாம் வாழ்றாங்க. அவங்க பேச்சு வழக்கு வேற மாதிரி இருந்தாலும் அவங்க தமிழ் தான் பேசுறாங்க. அந்த ஆரிய பார்ப்பனர்களை நம்மால் சேர்ப்பீங்களா? சேர்த்துங்களா? இல்லங்க, ஜின்னா கூப்பிடும்போது இங்க இருந்து நாங்கெல்லாம் வரமாட்டோம், நான் அது இந்தியன் ஏங்க, உட்கார்ந்தாங்க. நான் சொல்லிடுறேன், அது நான் சொன்னாதான் அதான் எனக்கு புரியும். அதே போலதான் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போதும் இதுதான் என் எல்லை, ஏங்க, இதுதான் என் தமிழ்நாட்டு- உணர்வு. ஒரு நிமிஷம், இல்ல, தமிழ்நாட்டு- நான் சொல்லிடுறேன், ஒரு கொஞ்சம் நிமிஷம் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய தெலுங்குகளை, கன்னடர்களை, மலையாளிகளை, மராத்திகளை விரட்டுங்கன்னு சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சியோட அரசியல நீங்க இணைஞ்சு இதுவே ஒரு பிரிவினை பார்வை. அதே போல ஒரு பிரித்தாளும் அரசியலுக்கு இது வித்திடும். இதை செய்ய வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு, இங்கதானே இருக்கோம் நாம. வெள்ளையனே வெளியேறுங்கிற முழக்கத்தை வந்து அன்னைக்கு வச்சாங்க. ஆமா, அது பிரிவினை முழக்கமா சரியான முழக்கமா? பிரிவினை. எப்படி பிரிவினை முழக்கம். வெள்ளைக்காரன் நாட்டு ஆளலாமா? ஏன் நம்ம இருக்கும்போது ஏன் இன்னொருத்தர் ஆளணும்? ஏங்க, வெள்ளையனே வெளியேறினா பிரிவினைங்கிறீங்க, ஆ. அப்ப வந்து வெள்ளைக்காரன் ஆளலாமான்னு கேட்டா இருக்குறீங்க. வெள்ளைக்காரன் நல்ல ஆளலாமா? இப்ப வந்து பெண்ணிக்கு தான் வந்து முல்லை இவன் பெரியார் அதிகாரத்தை பறிச்சுக்கலைங்க நம்ம கிட்ட இருந்து. நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்க அதிகாரத்துக்கு உட்கார வைக்கிறோம். அதுங்க. இப்ப வெள்ளைக்காரன் இங்க நிர்வாகியா உட்காந்தா பிரச்சனை இல்லைங்க. அவன் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்காந்தா பிரச்சனை இல்லையா கேட்குறேன். நரேந்திர மோடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆமா, அப்போ பிரச்சனை இல்லையா கேட்குறேன். அதுக்கு என்ன பதில் இருக்கு? நான் ஒரே ஒரு வரலாறு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். நீதி கட்சி இதான் வந்து தாய் கழகம், திராவிட கழகம் தாய் கழகம், திராவிட கழகம் திமுக தாய் கழகம். நீதி கட்சி தொடங்கியது யார்? நடேசனார். நடேசனார், தியாகராய செட்டியார், மாதவன் நாயர். தியாகராயர் தெலுங்கர், மாதவன் நாயர் மலையாளி. மாதவன் நாயர் வந்து தொடக்கத்தில் இறந்து போயிடுறாரு. முதல் ஆட்சி வந்து நீதி கட்சி அமைக்குது. அவர் தியாகராயர் வந்து நான் பதவி ஏற்க விருப்பம் இல்லைங்கிறார். அப்ப யார் வந்து முதலமைச்சர் ஆகிருக்கணும்? நடேசனார். நடேசனார் வந்து முதலமைச்சர் ஆக முடியல, அமைச்சராக முடியல, மாநகர தந்தையாக முடியல. கடைசியில நீதி கட்சியில போட்டியிட கூட வாய்ப்பு மறுக்கப்படுது. காரணம் என்னன்னா, அவர் தமிழங்கிற ஒரே காரணம். நீதி கட்சியோட முதல் 2 அமைச்சர்களை தமிழருக்கான பிரதித்துவம் இல்லாம நடேசனார் தலைமையில அன்னைக்கு தமிழர்கள் ஒண்ணு கூடி தீர்மானம் போடுறாங்க, மாநாடு போட்டு தீர்மானம் போடுறாங்க. நடேசனார் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? தமிழர்கள் ஒரே காரணத்துக்காக. நீதி கட்சியை தொடங்கின அடித்தளமிட்ட முதல் முள்ளவரே நடேசனார் தான். அன்னைக்கு தாத்தா நடேசனார் ஏமாந்து போனான் 100 ஆண்டுக்கு முன்னாடி. நான் எப்ப உணர்றேன்? 2009க்கு பிறகு. அப்ப எனக்கு என்ன தோணுது, இந்த திராவிடங்கிறது போலின்னு தெரியுது. திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு பேசாருங்க ஒரு அமைச்சர். திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர். பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து ராமர்னு பேசுறாரு. நீங்க பெரியார், அண்ணா, அம்பேத்கர் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சவங்க. ஆனா ராமர்ங்கிறது இதிகாச புராண கதாபாத்திரம். வாழ்ந்து மறைஞ்சவங்களுக்கு இதிகாச புராண கதாபாத்திரம் முன்னோடி அப்படின்னப்ப எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்கணும்? ரகுபதி அமைச்சரை விட்டு நீக்கிக்கணும். எப்படா திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமரை சொல்லலாம்? எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ராமரை போய் வழிபாடு செய்வேன் அயோத்தியன்னு சொல்றாரு அப்படின்னு கணிச்சுக்கணும். அமைச்சரை விட்டு நீக்கிறாங்களா? பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் அமைச்சரை விட்டு வேற துறைக்கு மாத்தாங்க. ஏன் மாத்தினாங்க? ஒரு ஒளிநாடா வந்துச்சு, மாத்தினாங்க. ஆனா இவ்வளவு பெரிய திராவிட கோட்பாட்டுக்கு முரணான கோட்பாட்டை வந்து ரகுபதி பேசினப்ப ஏன் அமைச்சரை விட்டு நீக்கல? இந்த பெரியார் இயக்கங்கள் வந்து பெரியாருக்கு வந்து ராமர் முன்னோடியா? இது பெரியாரை கொச்சைப்படுத்துறாள் இல்லையான்னு இந்த குளத்துருமணி, இந்த கு ராமகிருஷ்ணன், இந்த ஓவியா, இந்த அருள்மொழி இவங்க எங்க போனாங்க? உங்களுக்கு சவுண்ட் ஹெவியா இருக்கு, ஆனாலும் உங்களை பிஜேபி பி டீம்ன்றாங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கிறவங்க யாரு பண்ணா இல்ல. டெல்லியில என்ன நினைக்கிறாங்க? திருமாவளவன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இம்பீச்மெண்ட்டுக்கு அவரோட ஆஸ்திரேலியாவில இருந்து வர வைக்கிறாங்க. நீங்க வாங்க உங்க முன்னிலையில் போய் திருமாவளவன் வந்து அவரை பிஜேபி எதிர்ப்புனா திருமாவளவன் தான் கரெக்ட்பா, சீமான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி வருது இல்ல. அதாவது பாஜக இருக்கிறதுல வந்து சமரசம் பண்ணாம இருக்காரா? சமரசமே பண்றதில்ல, பண்றதே இல்ல பாஜக எதிர்ப்புல சார். அது பிழைன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். அது திரு ஆலுஷ் ஷானவாசி அன்னைக்கு மேடையில சொன்னாரு. அவர் உருட்டினாரு, அவர் ஒத்துக்கிட்டாரு சார். 2001 நான் நினைக்கிறேன். இனி நாங்க அந்த வரலாற்றை தவிர செய்ய மாட்டோம், எங்களுக்கு 3 முறை வாய்ப்பு வந்தது, எங்களுக்கும் திமுகவுக்கும் சொன்னாரா இல்லையா? ஒரு நிமிஷம். இப்ப நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசியல் இல்ல. இப்ப பாஜகவோட திமுகவும் விசிகாவும் போனா உங்களுக்கு அரசியலே கிடையாது. போக முடியாது, வாய்ப்புங்க, போக முடியாது. எங்க மத்திய அமைச்சர் பதவி ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, திருமாவளவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் தானே. அதே ராம்விலாஸ் பாஸ்வான் 2002ல இதே பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறாரு, மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறாரு. ஏன்னா குஜராத் படுகொலை காரணமா. தேசிய ஜனதா கூட்டணியில அங்க ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு, இங்க திருமாவளவன் இருக்காரு. ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டணி விட்டு வெளியேறினார், திரும்ப வெளியேறினாரா? நீங்க விஜில் அமைப்பு மேடல போய் எப்படி ஏறலாம்? அது வந்து எப்படி பிராமண கலப்பான்னு பேசலாம்னு சொன்ன நீங்க அவ்வளவு இதுக்கு பொங்குற நீங்க 2001ல எதற்காக பாஜக கூட்டணிக்குள்ள
விசிக்கு அங்க வைத்தது எதன் காரணம்? எதுக்கு அங்க வச்ச? 2002 குஜராத் இனப்படுகொலை பில்கிஸ் பானு பேசுறோம்ல இன்னைக்கு. பில்கிஸ் பானு அவ்வளவு பெரிய பேரவலத்துக்கு ஆட்படுத்தப்பட்டது அந்த காலத்துல. அந்த குஜராத் படுகொலையின் போது ஏன் கூட்டணி விட்டு திரும்ப வெளியேறலாம் கேக்குறேன். வரலாற்று தவறு ஏன் வெளியேறல? காரணம் என்ன? மீண்டும் அப்படி ஒரு தவறை நாங்க செய்ய மாட்டோம். சந்தர்ப்பம் நீ செஞ்சன்னா திரும்ப நீ செஞ்சன்னா நீ காணாம போயிருவ. இந்த 12 வருடங்கள்ல திருமா கிட்ட என்ன நீங்க சந்தர்ப்பவாதத்தை பார்க்க முடிஞ்சு? எந்த இடத்துல பிஜேபி எதிர்ப்பு விஷயத்துல சமரசமானாருன்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம். திரும்ப இந்த கடைசி 12 திரும்ப நானும் இந்து தானே கேக்குறாரு. சர்டிபிகேட் இருக்குங்க, அதனால இருந்தாலும் தொலையணும்ன்றாரு. சர்டிபிகேட்ல இருக்கிறது இருக்கலாம். இப்ப அண்ணா காலத்து சர்டிபிகேட் இல்லையா? பெரியார் காலத்து சர்டிபிகேட் இல்லையா? எங்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குன்றாரு. அப்ப சட்டம் சொல்றத பிறகு ஏத்துக்குவாரா? சட்டம் சொல்றத ஏத்துக்குவாரா? எதிர்கொண்டு வாதிடுறாருல, போராடி தானே பெற முடியும் நம்ம. இப்ப சட்டம் சொன்னா ஏத்துக்குவாருன்னா திருப்பரங்குன்றம் மலை மேல சுவாமிநாதன் வந்து அங்க இது ஏத்தணுங்கிறாரு, விளக்கத்தணுங்கிறாரு, திரும்ப ஏத்துக்குவாரா? சட்டம் சொல்லுது முடியாதுன்னு தானே சொன்னாரு. அப்ப சட்டம் உன்னை இந்து சொல்லலாம், சாஸ்திரம் உன்னை வந்து சூத்திரம் கிழிச்சு போட சொல்றீங்களா? எதுக்கணும் இல்லங்க, பரப்புரைச்சு இல்லங்க. சாஸ்திரம் உன்னை சூத்திரம் சொல்லுது. ஏங்க நீங்க மத்தவங்க எல்லாம் என்ன அரசியல் பண்ணனும் நீங்க டிக்ளேர் பண்ணாதீங்க. நான் டிக்ளேர் பண்ணல, நீ சரியானு சொல்றேன். இப்ப சாஸ்திரம் என்ன வந்து இருங்க, நான் ஒரு விவாதத்துக்கு போயிடலாமா? பிஜேபி எதிர்ப்புல திருமா கிட்ட நீங்க என்ன சமரசத்தை பாத்தீங்க 12 வருஷத்துல? நீங்க அத சொல்லுங்க. அத சொல்லிட்டேன். 2001 கூட்டணிக்கே போயிட்டாருங்க. நான் 2000 இந்த கடைசி 12 வருஷத்துல திருமா மேல என்ன சந்தேகம் கழிச்சிட்டு பேசணும்? அதுதான் நாங்க அது ஒரு வரலாற்று பிழைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் இங்க திருமா ஒத்துக்கிட்டாரா? ஆலுஷான சொல்லிட்டாரு. நான் அறிக்கை காட்டுறேன், திருமாவோட அறிக்கை காட்டுறேன். மத சார்பின்மையை வந்து கடைபிடிச்சவர் வாஜ்பாயின்னு பேசியிருக்காரு. திருமாவளவன் மத சார்பின்மையை கடைபிடிச்சார வாஜ்பாய் வீரவணக்கம் பேசியிருக்காரு. வாஜ்பாய் காலத்துல ஈழத்தமிழர் சிக்கல் வந்து சரியான கூட்டங்க. இரங்கல் கூட்டத்துக்கு நம்ம பங்கேற்க போறோம். அங்க போனா எங்க அண்ணன் இப்ப எல்லா இடங்கள்லயும் பங்கேற்கிறார். அதாவது ஒரு இரங்கல் திமுக குடும்பத்தை எவ்வளவு நீங்க வந்து பேசுனீங்க, டைவர்ட் பண்ணல. திருப்பாதீங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு மூகா முத்து இறந்து போனதுக்கு நீங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வரல உட்காந்து. ஒரு நிமிஷம், யார் மனித மாண்பு இல்ல அது? ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பாதீங்க. அது நான் பதில் சொல்லிட்டேன், திருப்பாதீங்க. இல்ல திருப்பல, வாஜ்பாய் மேடையில அப்படிதான் ஏறினார். வாஜ்பாய் மேடை மட்டும் இல்ல, வாஜ்பாய் கொடுத்த அறிக்கையில வாஜ்பாய் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், நல்ல மாண்போடு பழகுவார், இதை சொன்னா பிரச்சனை கிடையாது. கலைஞரே சொல்லிருக்காருங்க, ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டாரு. கருணாநிதி எல்லாம் சொல்லிருக்காங்க, கருணாநிதி எல்லாம் சொல்லுவாங்க. கருணாநிதி பேசாதேனுங்க. பாபர் மசூதி இடிப்புல பாஜகவுக்கு தொடர்பில்லை, பாஜக செய்யவில்லை சொன்னது கருணாநிதி. இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் ஆதரவு காட்டுறேன் சார். இன்னைக்கு சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையா அவங்க திமுக இருக்காங்க சார், சரிங்களா? இன்னைக்கு அது வந்து மூட நம்பிக்கை, அவங்களை ஏமாத்துறாங்க. பாபர் மசூதி இடிப்புல வந்து பாஜக தொடர்பு இல்ல, வேறு சில சங்கரை அமைப்புகள் பண்ணிச்சுக்கிறது. RSS திராவிட கழகம் போல சமூக அமைப்புன்னு சொன்னார். இது ரைட் பர்சன் ராங் பார்ட்டி எப்ப சொன்னாரு? 99ல. 99 முடி என்ன சொன்னாரு? வாஜ்பாய் அத்வானி எல்லாம் வந்து பாஜக RSS ஓட நாகரிக முகமூடி, கிழிச்சு பார்த்தா இந்துமணி தெரியும், VHP தெரியும், RSS தெரியும், பஜனல் தெரியும்னாரு. அப்ப 98ல நாகரிக முகமூடி, 99 ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. இதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க அவங்க பிஜேபி, மோடி அமித்ஷாவும். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனே மாத்திடுவாங்க போல, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே நம்ம வந்து பலி கொடுத்துருவோம் போல அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப மூர்க்கமா எதிர்க்கிறாங்கல்ல. இன்னைக்கு நீங்க சொல்ற விசிகாவும் திமுகவும். நான் கேட்கறேன், இந்துக்கள் இல்லைங்கிற வாதத்தை வைப்பாங்களா? சாஸ்திரங்களே என்ன சூத்திரங்குது, நீ இல்லைங்கிற சட்டம் என்ன இந்துங்குது, நான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க சர்டிபிகேட்ல இந்துன்னு தானே உங்களுக்கு? நான் இல்லைன்னு என்ன பரப்புரை பண்றேன்? கிழிச்சு போட்டீங்களா சர்டிபிகேட்டை? கிழிச்சு போட்டா என்ன ஆயிடுமா? பரப்புரை செய்யுங்க. அம்பேத்கர் வந்து இந்துங்கிறான், அம்பேத்கர் இந்துங்கிறேன், அவர் பௌத்த மதத்துக்கு மாறிட்டாரு. நான் இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா இறக்க மாட்டேன். இந்துக்கள் வந்து எறும்புக்கு சக்கரிடுவாங்க, மனிதர்கள் நீரெடுக்க வந்து தடவிப்பாங்க, மகாத்மாக்கள் வந்தார்கள், மகாத்மா போனாங்க, தீண்டப்படாத மக்கள் தீண்டப்படாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்து மதத்துல பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. சட்டம் இந்துன்னு சொல்லுது, ஆனா இந்துங்கிறத ஏற்கல, பரப்புரை பண்றாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தாரு. நீ இந்து இல்லைன்னு பேசாரா? திமுக என்ன சொல்லுது? இந்துவா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறா சேகர் பாபு. இதான் திராவிட இயக்க கோட்பாடா? அண்ணா என்னைக்காவது இந்து சொல்லிக்கிட்டாரா? இல்லங்க, ஒரு இஷ்யூ பேஸ்ட்ல எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு நீங்க கூட இப்ப அண்ணாமலை ஆதரிக்கிறீங்களா? எதுக்கு அண்ணாமலை ஆதரிக்கிறீங்க? அண்ணாமலை பிஜேபிக்காரா அப்படின்னு தெரியல. மாதேச ஆதரிக்கன்னு சொல்லுவோம். எதுக்குன்னு பேசணும். மாதேசோட கருத்துரிமை நசுக்கப்பட்டா மாதேச ஆதரிப்போம். அண்ணாமலைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கப்பட்டா அண்ணாமலை ஆதரிப்போம். அண்ணாமலை ஆதரிப்போம்னா சிக்கல் சார்ந்து அவரோட கருத்துரிமைக்கும் நடமாடு உரிமைக்கும் தான். அண்ணாமலை அரசியல் ஆதரிக்கல. அண்ணாமலையோட சிந்தனை என்ன, அண்ணாமலையோட அரசியல் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உங்களோட கருத்துரிமை நசுக்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் உங்களை ஆதரிக்கணும்ல. நீங்க உங்களோட சிந்தனைக்குள்ள எனக்கு தெரியும். அது அப்படி எடுக்க கூடாது. அவரோட கருத்துரிமைக்கு துணையா நிற்க வேண்டியது நம்ம கடமை. விஜய்க்கு ஆதரவா நிற்கிறோம். எதுல? ஜனநாயக படத்துல. அது தவறுங்கிறோம். அவர் தான் எங்களுக்கு இருந்து இல்லை. அதனால வந்து அண்ணாமலைக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்கிறோம். ஏன் வந்து உதயநிதி தலையை வெட்டி ஒருத்தர் சொன்னப்ப அண்ணன் சீமான் கண்டிக்கலையா? கண்டிச்சார். அப்புறம் அது என்னது? யாருக்குங்க குரல் எழுப்பல அண்ணன் சீமான்? எல்லாருக்கும் தான் பேசியிருக்காரு.
நீங்க ஒவ்வொன்றுக்கும் உள்நோக்கம் இருக்கிறீங்க. இல்ல தொடர்ச்சியா உங்க மேல வர்ற பெரிய அலிகேஷன் பாருங்க. முதல்ல திருமாவளவன் வச்சாரு, விஜயும் திரு சரி, சீமானும் ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப வந்து விஜயை பெற்றெடுத்துச்சு, அண்ணன் சீமானை பெற்றெடுத்துச்சு. இதெல்லாம் 2வது 3வது பிள்ளை தான். ஆர்எஸ்ஸோட மூத்த பிள்ளை யார் தெரியுமா? கமலஹாசன். அவர் 5 வயசு ஆயிடுச்சு, தவழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மூத்த பிள்ளை இருக்குல்ல, அது அறுவாலயத்தில் இருக்குது. அதை தூக்கி வச்சு கொஞ்சது வந்து அண்ணன் திருமா, பிரசவம் பார்த்து அண்ணன் திருமா. கமலஹாசனை பாஜக பிடிஎம் சொன்னீங்களா இல்லையா? இப்ப கமலஹாசன் எப்படி அப்பழுக்கிட்டா மாறினாரு? இப்ப ஒரு கேள்வி தானங்க. இப்ப அவரு எங்க எது சரின்றத பேசிட்டு இருக்காரு. உத்தவ் தாக்கரே எங்க இருக்காரு? இப்ப உத்தவ் தாக்கரே எங்க இருக்காரு? இண்டி கூட்டணியில இருக்காரு, பிஜேபி எதிர்க்க இருக்காரு கூட. பாஜகவின் கோட்பாடு என்ன? இந்துத்துவா தான். உத்தவ் தாக்கரே கோட்பாடு என்ன? இந்துத்துவா தான். அவர் சங்கியா இல்லையா? சங்கீதம். இந்துத்துவா என் ரத்தத்துல ஊறி கிடக்குங்கிறாரு. சாவர்கர் என் கடவுளும் முழங்குறாரு. அவரை எப்படி செத்துக்கிட்டீங்க? எப்படி செத்துக்கிட்டீங்க? உன் கூட்டணி என்ன? மத சார்பற்ற கூட்டணி. மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள உத்தவ் தாக்கருக்கு என்ன வேலை? ஏன் செத்துக்கிட்ட? அதாவது நான் இந்துக்களே இல்லை அப்படின்னு நாம் தமிழக கட்சி பரப்புரை பண்ணோம். நாங்க இந்துக்களே இல்லைன்னு பரப்புரை பண்ணோம். ஆனா சங்கி, நான் வந்து இந்துத்துவாதி, என் ரத்தத்துல இந்துத்துவா இருக்குது அப்படின்னு சாவர்கர் சொல்லுவாரு, உத்தவ் தாக்கரே சொல்லுவாரு. சாவர்கர் என் கடவுளும் பாரு. ஆனா அவர் வந்து சனாதனி கிடையாது. திரும்ப திரும்ப உங்க மேல பிஜேபி ஆர்எஸ்எஸ் சாயம் பூசுவதற்கான காரணம் தான் என்ன? திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கறது, கருத்தி அடியால் வேலை பார்க்கறது. இல்ல அப்படி ஒரு வார்த்தை வேண்டாம், வேலை பார்க்கறது அவ்வளவுதான். அதான் காரணம். திமுகவுக்கு கருத்தி அடியால், திமுகவுக்கு பாதை போட்டு தர்றது, அதான் பண்ணுவாங்க. என்னைக்கு இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க? ஆனா இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பி டீம், நீங்க பரப்புரை என்னைக்கு விடுவாங்கன்னு கேளுங்க. எல்லா தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒருத்தர் சாயம் பூசுவாங்க. ஏன் இதே விசிகா வந்து அதிமுக பிடிமா வந்து 2016 இருந்துச்சு. இதே அதிமுகவோட பிடிமா வந்து இதே விசிகா சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்களே. அப்ப என்ன பண்ணாங்க? இப்ப நாங்க வந்து திராவிடத்தை தான் நாங்க சங்கி. ஆனா வந்து மலேசியாவில் 2004 கரும்புலி வீரவண கூட்டத்தில் வந்து திரும்ப பேசுறாரு, தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ் தேசியம் வழிநடத்தாது, இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டு கிடது, இல்லாத திராவிடம் தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டு கிடங்குது. அப்ப இல்லாத திராவிடத்தை நோக்கணுமா இல்லையா? அவர் திராவிட எதிர்ப்பை முன் வச்சா அவர் வந்து சங்கி கிடையாது. நாங்க திராவிட எதிர்ப்பை முன் வச்சா சங்கி. அவர் வந்து கட்டுவரிய பாம்பை விரட்டா பார்த்தா கண்ணாடி வீரிய நுழைய பார்க்குதுன்னு. 2 பேரும் திராவிட கட்சி நச்சு பாம்புன்னு வர்ணிப்பார். நாங்க திராவிட கட்சியை விமர்சித்தா நாங்க சங்கி. இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிஜேபி உள்ள வர பாக்குது. அதை தடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இந்த காலத்தின் தேவையை உணரணும் இல்ல. நீங்க போய் இன்னொருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி தெரியுது. பெரியாரை விமர்சிக்கிறதுக்கும் பிஜேபி நுழையறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? பிஜேபி தான் வேற ரூட்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டுகிட்டா பிஜேபி எதுக்குறான்? அவன் சாமியை கும்பிட்டு பிஜேபி எதுக்குறான்? பிஜேபி எதிர்ப்புக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் சாமியை கும்பிடுவான், விரதம் இருப்பான், பிரதோஷத்துக்கு போவான். ஆனா பிஜேபி எதிர்ப்பான். ஏன்னா அந்த மதவாத கோட்பாடு அவனுக்கு உகந்ததா இல்லை, அவன் எதிர்ப்பான். அதுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லைங்க, அந்த பெரியார் கைத்தடின்றது பலர் பயந்த ஒரு கைத்தடி. ஏன் அவ்வளவு கேவலமா இருக்குமா? என்ன கைத்தடி? 99 2004 வரைக்கும் பாஜகவோட திமுக இருந்துச்சு. அப்ப அந்த கைத்தடி எங்க போச்சு? சமூக நீதி காத்த வீராங்கனையும் பட்டம் கொடுத்தாங்கல்ல. எப்ப? வாசாத்தி பாலி வன்கொடுமைகளுக்கு பிறகு அதே ஆட்சியில சமூக நீதி காத்த வீராங்கன்னு. அப்ப எங்க போச்சு பெரியாரோட கைத்தடி? இதே கு ராமகிருஷ்ணனும் இதே குளத்துருமணியும் அதிமுக 2009 ஆதரிச்சாங்கல்ல. அப்ப எங்க போச்சு இந்த கைத்தடி? எங்க போச்சு? பெரியார் வந்து ஒரு பிம்பம்ங்க, அவ்வளவுதாங்க. அந்த கோட்பாடு எந்த கோட்பாட்டையும் அவங்க வந்து பேச மாட்டாங்க. நீ வந்து தனித்தமிழ்நாடு கேட்பியா? தனித்தமிழ்நாடு கேட்டா தமிழ் தேசியம்பாங்கல்ல. பெரியார் என்ன கேட்டாரு? திராவிட நாடு கேட்டாரு. கடைசியா தனித்தமிழ்நாடு கேட்டாரு. எந்த பெரியாரியாவது தனித்தமிழ்நாடு கேட்கறானா? கேட்டு போராடுவானா? பெரியார் விமர்சனத்தை நீங்க கூட ஓட்டுக்காக வாக்குக்காக பேசுறீங்களோன்ற மாதிரி இருக்குது. வாக்கு அரசியலுக்கும் பெரியாருக்கும் விஜில் மேடையில பேசுறதுக்கான காரணம் ஒரு செக்டார் 1%, ஒரு 2%, 3% வாக்கு இருக்கு, அதை டார்கெட் பண்றீங்களோ? உசிலம்பட்டியில பேசுறீங்க, அங்க போயிட்டு அங்க பெரியாரை திட்ட வேண்டிய தேவையே எழுது. பெரியார் இந்த மாதிரி செலக்டடா சில இடங்கள்ல பெரியார் மண் என்று சொல்ற வரைக்கும், பெரியார்னு எல்லா வரலாற்றையும் ஒருமுகப்படுத்தி திணிக்கிற வரைக்கும் நாங்க பெரியாரை கிழிச்சு தொங்க விடுவோம். என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? வஉசியே பெரியாரை கொண்டாடினாரு. எப்ப கொண்டாடினாரு? கொண்டாடி இருக்காங்க. ஒரு பதிவு இருக்குல்ல, அவங்க சொன்னது. நான் சொல்றேன், வஉசி, பாரதிதாசன் எல்லோருமே பெரியாரா சொல்லியிருக்காங்க. வஉசி பெரியார் படத்தை வச்சு கும்பிட்டாரு, வணங்கினாரு, காலில் விழுந்தாரு, எல்லாரையும் வணங்க சொல்றாங்கிறாங்க. எப்ப இருக்குங்க பதிவு? 1928 நாகப்பட்டினத்துல. எப்ப வஉசி இறந்து போனாரு? 1936 எப்ப ஈவரா இறந்து போனாரு? 1973 இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை? 37 ஆண்டு. வஉசி இறந்து போன பிறகு 37 ஆண்டு கழிச்சு தான் ஈவரா இறந்து போனார்.
ஓ, அந்த 37 ஆண்டுகளை தான் நீங்க இப்ப இது வர பண்றீங்க. வர வர மறுவாசிப்பு வர பண்ணிருக்கீங்க. வஉசி நாட்டு விடுதலைக்காக கப்பல் விட்டாரா, ஆமா சொத்துக்களை இழந்தாரா, ஆமா. இந்த நாடு விடுதலை பெற்ற நாள கருப்பு நாள் அப்படின்னு ஈவரா வர்ணிச்சது வஉசிக்கு தெரியுமா? தெரியாது. அவர் இறந்து போயிட்டார். ஆனா அந்த வஉசியை வச்சு நீங்க பெரியாரை மதிப்பிடுறீங்க. மறைமலை அடிகளார் வந்து 48ல மொழி போராட்டத்துல பெரியாரும் பங்கு கொண்டாரு அப்படின்னு நாட்குறிப்பு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சாணவ சொல்றாரு. எப்ப? 48ல. மறைமலை அடிகளார் எப்ப இறந்து போனாரு? 50ல. 64 65 மொழி போராட்டத்துல போராடினவங்களை காளிகள், காளி பயலுக அப்படின்னு பெரியார் வர்ணிச்சது வந்து தெரியுமா? கீழப்பழு சின்னசாமிங்கிற மொழி பொறிய முதலியாரின் சாதியை சொல்லி எழுதி கடன் தொழிலாளர் செத்து போனான்னு சொல்லி இந்த அராஜகத்துக்கு அடக்குமுறை தான் பரிகாரம் சொல்லி அரச பயங்கரவாதத்தை ஆதரிச்சு மொழிப்பொறிகள் கொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி பெரியார் இவரா பேசினது மறைமலை அடிகளாருக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு போது தெரியாது. ஆனா அவங்கள வச்சு உங்களை மதிப்பிடுவீங்க. நீங்க பாரதி இந்த கோட்பாடை இருப்பீங்களா, அந்த கோட்பாடை இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. பாரதி இருக்கிற அவங்க பாரதிதாசன் இருப்பாங்களான்னு. பாரதியை ஏதாவது ஒரு இடத்துல பாரதிதாசன் விமர்சிச்சிருக்காரா? ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு நிலைப்பாடு ஏதாவது ஒரு இடத்துலங்க? பாரதிக்கு தாசன் என்ன? அடிமை. கனக சுப்புரத்னம் பாரதிதாசன், பாரதிக்கு அடிமை. அப்ப ஆதி அடிமையா பாரதிதாசன்? பாரதிதாசன் பெரியார் விமர்சிச்சிருக்காரு. இல்ல நீங்க பாரதியார் விமர்சிக்கல. பிராமண மேடையில போயிட்டு அங்க நின்னுகிட்டு பாரதிதாசனை நீங்க ஏத்துப்பீங்களா, இதே மாதிரி ஒரு பாரதிதாசனுக்கு ஒரு விழா வைப்பீங்களான்னு கேட்டிருக்கலாம் இல்ல? அங்க ஏங்க அதை கேட்கணும்? இல்ல கேட்கணும் இல்ல, அதை கேட்கணும் இல்ல. நீங்க அங்க போய் பெரியார் திட்டத்துக்கு அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டீங்களா? இப்ப கருணாநிதி குடும்பத்தை பார்க்க போறோம். மூகாமுத்து சாவுக்கு ஸ்டாலினை பார்க்க போறோம். ஏன் இவ்வளவு கேவலமா ஆட்சி தரீங்க போய் கேட்க முடியுமா? அங்க போட துக்கம் விசாரிக்க தான். ஏன் ஸ்டாலின் இவ்வளவு கேவலமா ஆட்சி தரீங்க? ஏங்க அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு வரணும். அது தேவையில்லைங்க. அங்க தேவையில்லை. பாரதிய போட்டக்கூடிய அந்த மேடையில சீமான் பாடம் எடுத்திருந்தால் கொண்டாடப்பட்டிருப்பார்ல என்னாரா? இளகணேசன் வீரவணக்க கூட்டம், இது புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சா 2018ல? திரும்ப போனாரா? திரும்ப போய் சங்பரியா கூட்டத்துக்கு இளகணேசன் வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு, மதவாதியா வாழ்ந்துட்டாரு. நீங்களாவது திருந்தி மதவாதியா இல்லாம சமத்துவத்தோடு மனிதத்தோடு இந்த சங்பரியா அமைப்பை விட்டு வெளியேறி நல்லபடியா வாழுங்கன்னு பாடம் நடத்துவார? அந்த மேடம் என்னங்க பேசணும்? பாரதியை பத்தி பேசினாருங்க. என்னங்க படம் உங்களுக்கு? அந்த கூட்டம் வந்து தலைவர் பிரபாகரன் ஏத்துக்குமா? பிரபாகரன் வாழ்கன்னு பேசினாரு, அவங்க ஏத்துவாங்களா? நாம் தமிழர் கட்சி மேடையில் எந்த அரசியல் பேசப்படுமோ அதே அரசியல் அங்க பேசினாரு. திருமா போலவோ மற்றவங்க போலவோ திமுக போலவோ ஏறுற மேடைக்கு சுதி பாடுற பழக்கம் எங்களுக்கு இல்லை. இப்ப என்ன சொல்றாரு? புத்தக கண்காட்சி நடக்குது இல்ல, நடந்துட்டு இருக்குல்ல. பெரும்பாலும் இன்னைக்கு நான் வந்து அந்த புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கிட்ட பேசும்போது பெரியாரிய புத்தகங்கள் தான் இன்னைக்கும் அதிகமாக வாங்கி படிச்சுட்டு விமர்சிக்கணும்ல. நாங்க தான் வாங்குறோம். நானே அதுதான் படிப்பேன். விமர்சிக்கணும்லங்க. ஏங்க ஒரு விற்பனையை வச்சு எப்படிங்க சொல்லுவீங்க முதல்ல? இல்ல அந்த வாசிப்பு இருக்குல்ல இன்னைக்கு. அதாவது திருக்குறளை விட மஞ்சள் பத்திரிகை அதிகமாக விநியோகம் ஆகும். அவன் மஞ்சள் பத்திரிகை உயர்ந்ததா? படங்கள்ல வந்து கருத்து படங்களை விட கமர்ஷியல் படங்கள் தான் ஓடும். அப்ப அந்த படம் தான் உயர்ந்ததா? விற்பனைங்கிறத காரணமாங்க ஒரு மதிப்பீடா? என்ன சொல்றாங்க? ராமதாஸையும் பெரியார்னு சொல்றீங்க, நீங்க வந்து திருமாவையும் பெரியார்னு சொல்றீங்க, எப்படி சமதட்டில் வைக்கலாம்னு. இப்ப ராமதாஸும் திருமாவும் ஒரே கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க தெரியுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ராஜகண்ணப்பன் சொல்றாரு, அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமதாஸோட பேச்சு சொன்ன ஒருத்தரே இன்னொருத்தர் போய் ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்துட்டாரு. இப்ப யார் சொன்னது? அமைச்சர் ராஜகண்ணப்பன். சரி, அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப ராஜாஜியை பெரியார்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ராஜாஜியை பெரியார்னு சொன்ன யார் தெரியுமா? யாரு? பெரியார் இவரை தான். குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜியும் பெரியார், குலக்கல்வியை எதிர்த்த ஈவராவும் பெரியாரா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா சொன்னதே அவர் தான். நீங்க சக்கி வாசவ வந்து பெரியாரை ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? சக்கி வாசுதேவன் பெரியார் சொன்னது திருமா. மதவாதத்தை எதிர்த்த பெரியார் இவராவும் பெரியார், இந்த பக்கம் மதவாதத்தை பேசக்கூடிய சக்கி வாசுதேவன் பெரியாரான்னு கேட்க முடியாது. சொன்னதே திருமாத. உதயநிதி ஸ்டாலின் பெரியார் ஏத்துக்குவீங்களா? சரி வேண்டாம், கஷ்டப்படுத்த விரும்பல, விடுங்க. அதாவது ஒரே ஒரு பெரியார் தாங்கிறாங்க. யாரு? இந்த பக்கம் ஐயா சுருவி. அந்த பக்கம் பார்த்தா உதயநிதிக்கு இளம் பெரியாருன்னு பட்டம் கொடுக்கப்படுது. அது ஒரு கூத்து, ஒரு கொடுமை. அதனால இது ஒரு சித்தாந்த போர், ஒரு கருத்தியல் யுத்தம். நாங்க எழுப்புற கேள்விகளுக்கு, வைக்கிற தர்க்கங்களுக்கு மாற்று கருத்து, விளக்கம், மறுப்பு சொல்லுங்க. கேவலமா பதில் சொல்லாம தப்பிக்கிறதுக்கு உள்நோக்கம் கற்பிக்காதுன்னு சொல்றேன். சங்கியை எதிர்ப்பீங்களா, சங்கிய தோழன்னு சொல்லுவீங்களா? சங்கிகளை எதிர்க்கிறோம். தோழன்னு அண்ணன் சீமான் சொன்னார்ல. சங்கிங்கிற தோழன்னு யார் சொன்ன தெரியுமா? யார் சொன்னது? இந்த
மகாபாரத்தை இந்தியில மொழிபெயர்த்த துளசிதாசர் சங்கின்னா நண்பன் பொருளுங்கிறார். சரி, அப்ப இல்ல சீமான் அண்ணனுக்கு வர வர. சங்கி தோழனா எதிரியான்னு நான் கேக்குறேன். சங்கிக்கு நாங்க எதிரி, எங்களுக்கு சங்கி எதிரி. நான் இன்னும் முடிச்சிடறேன். அதாவது அந்த மேடையில் அந்த இடத்துல என்ன பேசுனாலும் முழுமையாக பதிவு பண்ணணும். பாதி அது வெட்டி ஒட்டி பேசக்கூடாது. ரஜினிகாந்த பாட்டு வர்றாங்க, பார்த்து வந்தோன்னா கேள்வி வைக்கப்படுது, உங்களை வந்து சங்கின்னு சொல்கிறாங்களேன்னா அப்போ சங்கின்னு நண்பன் ஒரு பொருள் இருக்கு, நான் நண்பன்கிற பொருள் படம் எடுத்துக்கிறேங்கிறப்ப அதை சொல்கிறாங்க. அதே இடத்துல உண்மையான சங்கி யாருன்னா திமுக தானே அடுத்த வார்த்தை பதிவு பண்ணுறாங்க. அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது. நான் தான் திரும்ப திரும்ப கேட்குறேனே, எங்கெங்க பாஜக நாங்கள் ஆதரிச்சோங்க? பாஜக அனுசரணை எங்க நடந்துவிட்டோம்? தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் மூலமாக பாஜக நுழைய பிடிச்சா? அப்ப யார் எதிர்த்தது? திமுக எதிர்த்தா? நாம் தமிழர் கட்சி தாங்க எதிர்த்து. பாஜக எல்லா விதத்தையும் எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அண்ணன் திரும்ப வரவேற்றாரே? இதே ஷானவாஸ் உட்காந்து விவாதங்களில் உட்காந்துக்கிட்டு கரிஸ்மாட்டிக் லீடர்னாரு. இதே ஷானவாஸ் வந்து கரிஸ்மாட்டிக் லீடர்னாரு. என்னோட அரசியல் வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னப்ப, ஆன்மீக அரசியல்னா என்னவா நான் புரிஞ்சுக்கிறேன்னு அவர் ஒரு பொழிப்பு எழுந்தார். யார் திரும்ப? ஏன்னா அங்க ஒரு துண்டை போட்டார். இன்னைக்கு வந்து விஜயை வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைங்கிறாருல, இந்த பிள்ளை வந்து கர்ப்பமா இருக்கிறப்ப நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா திரும்ப தான். ஏன்னா இந்த விஜய் வந்தா இந்த பெரிய ஆற்றலாக வருவார் அப்படின்னு சொன்னது அவர் தான். எல்லா பக்கம் துண்டு போட்டு வைக்கிறது. நாம் தமிழக துண்டு போட்டு வைக்க முடியாது. நாம் அரசியல கால் பண்ணிடுமா? அதுக்காக முடிச்சுக்கிறோம். மக்கள் உங்களை நம்புறாங்களான்னு பார்ப்போம். நீங்க சொல்ற கருத்தை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி கார்த்திக்.